பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதற்காக சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் RN ரவியை முறைப்படி நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். நாளை காலை 9:30 மணியளவில் பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்த உள்ளார். தொடர்ந்து பிற்பகல் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்பட உள்ளது. இதற்கிடையே ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில் தனது உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதற்கு காரணம் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரையாற்றிய போது அரசு தயார் செய்த உரையில் இருந்த திராவிடம் என்ற வார்த்தையையும் சில பகுதிகளையும் விட்டுவிட்டு படித்தார். அப்போது ஆளுநர் சில பகுதிகளை விட்டுவிட்டு படித்ததற்கு எதிராக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தபோது அவையில் இருந்து பாதியிலேயே ஆளுநர் வெளியேறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை அதுவரை பார்த்திராத அந்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிய போது பேரவை தொடங்கும் முன்பும் இறுதியிலும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என கூறிய ஆளுநர் 4 நிமிடம் மட்டுமே உரையை வாசித்துவிட்டு அமர்ந்தார். இதன் காரணமாக ஆளுநர் உரையின் தமிழ் பதிப்பை சபாநாயகர் அப்பாவு முழுமையாக வாசிக்க நேர்ந்தது. இதனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையின் போது என்ன நடக்கும் என்ற பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. ஏற்கனவே துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் அரசு இடையேயான மோதல் நீரு பூத்த நெருப்பாக நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரில் ஆய்வு செய்த ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதுகுறித்து பேசுவாரா என்பதும் புதிராக உள்ளது. மேலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது மாணவி வன்கொடுமை விவகாரத்தை கையில் எடுத்து குரல் எழுப்ப அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தயாராகியுள்ளன. இதனால் கூட்டத்தொடரில் காரசார விவாதங்களுக்கு பஞ்சம் இருக்காது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுவதால் சிறப்பு அலுவலர்களை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு சட்ட முன்வடிவுகளை நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது.